வணக்கம் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இதாக இருக்கு. அதை வச்சு இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ணணும், அதில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க. வீட்டில் வந்து 2 வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் கைஸ். இன்னைக்கு வாங்க ஒரு ஓட்ஸ் மீல் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் இது நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 285 ரூபா. இது 50% ஆஃபரில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும். அப்புறம் பக்கத்து ரூம்ல வந்து ஷேக்கடிக்கு பால் வாங்கினாலே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான்னு சொல்லிட்டு தந்தது. பட்டர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று பன் பட்டர் ஜாம் செஞ்சான்ல பக்கத்து ரூம்ல, அதுல மிச்சம் உள்ள பட்டர். அப்புறம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த வெங்காயம், அப்புறம் உப்பு, சிக்கன் பொடி, வத்தப்பொடி. வாங்க ஒரு ரெசிபி ஆகும். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பக்கத்து ரூம்ல உள்ளது, பேனும் இல்லாம பக்கத்து ரூம்ல உள்ளது. ஐஸ் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் போடுவோம். பட்டர்லாம் வதங்கிக்க வேண்டி 2 வெங்காயம், அதாவது பல்லாரி. கைஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறத வச்சுட்டு ChatGPT போட்டேன் ஒரு ரெசிபி தாங்கன்னு. அது வந்ததை வச்சு தான் இப்போ பண்ணுவோம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் வெங்காயம் வந்து வதங்கக்காண்டி உள்ள வச்சு டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சம் வத்தப்பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் உப்பு. கைஸ் இப்போ தான் மெயின் இது ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து தேவைக்கு எவ்வளோன்னு போட்டுவிடுங்க. கைஸ் பாத்தீங்கன்னா பால் இதுல 1/2 லிட்டர் பால் இருக்கு. அவ்வளவு தேவைப்படாது. நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊத்திடணும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிரீமி ஆயிட்டு சோ இறக்கிட வேண்டியதான். சூப்பரா இருக்கு கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் நல்லா இல்லைன்னா போஸ்ட் போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். பாக்க சூப்பரா இருக்கு கைஸ். அப்புறம் இந்த ஒயிட் பாஸ்தா மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல என்னென்ன நியூட்ரிஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கீழே போடுறேன், பாத்துக்கிடுங்க. Bye guys.